வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஒரு நாளைக்கு ஏறுனா ஒரு நாளைக்கு விழணும். இன்னைக்கு கோல்டு விழுந்திருக்கு. ஏன்னா வார் நிச்சயம். இது மாதிரி ரூ. 100 ரூ. 200 இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஈச் பாசிங் டேல நம்மளோட ஃப்ளோர் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்கு. ரூபா அதிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறதுனால நம்ம கோல்டு ஸ்டெடியா இருக்கிறதுல நம்மளுக்கு கவலையே கிடையாது. அதனால இப்போதைக்கு நம்ம கோல்டு பெருசா கிராஷ் ஆகுமானா ஆறத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இது மாதிரி 100 200 இங்கே எங்கே போனால் வார் ரொம்ப பெருசாச்சுன்னா ஒரு ரூ. 500 இறங்கணும். பட் வார் போடுறதுக்கு யார் சைட்லேயும் தைரியம் கிடையாது. இது இப்படியே தான் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வார் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு ரூ. 100 ஏறும். நாளைக்கு வார் முடியல, நான் ஒத்துக்கலை அப்படின்னா இப்படி போயிடும். அப்படியே இந்த இந்தோ பாகிஸ்தான் பார்டர் மாதிரி இது போயிட்டுருக்கும். இதுதான் இப்போதைக்கு செய்தி. 14,100க்கு 22 கேரட்டும், 15,382க்கு 24 கேரட்டும் கிடைக்குது. வெள்ளி வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 2,42,000 அதுதான் இப்போதைக்கு நியூஸு. மார்க்கெட் பிகினிங்லே 110 பாயிண்ட் விழுந்துருச்சு. பீக்லேருந்து 125 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்துருச்சு. படுக்கையாக படுத்துட்டு இருக்குது. 24,000 உடச்சிடுச்சு. நான் பேசறச்சேன். இன்னும் ஒரு 1 ஹவர் ட்ரேடிங் இருக்குது. கொஞ்சம் ஏற்றி போட்டாலும் போடலாம். இன்னைக்கு அடித்த அடி வந்து பேங்க் நிஃப்டிலாம் தருமடி. அதனால பேங்க் நிஃப்டி படுத்துருச்சு. ஐடியும் இன்னும் நல்லா படுத்துருச்சு. மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்குது. கார்த்தால இன்னைக்கு ரிசல்ட் நல்லா இருந்ததுனால தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 7% ஏறிடுச்சு. டாடா ஸ்டீல் ஒரு 2% ஏறி இருந்தது. அமர்ராஜா 2% ஏறி இருந்தது. மணப்புரம்ல நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் புஷ் அவுட் பண்ணி 1.7 ஏறி இருந்தது. நாட்கோ 1.3, கர்நாடகா பேங்க் 1.3, டிசிஎஸ் இப்போ படுக்கையாக படுத்துருச்சு. ஐடிஎஃப்சி -1.2, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் -2.5. இன்னைக்கு மெயின் நியூஸ் என்னன்னா, அமெரிக்கா வந்து ஈரானோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இன்னும் 4 நாள் ஓடும். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரப்போசல் வரும். அதனால் கச்சா எண்ணெய் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ஒரு வழியாக இவங்க மங்காத்தா தான் இப்படி தான் ஆடிட்டே இருப்பாங்கன்னு $113 தாண்டிடுச்சு. கேஷ் வந்து $130 தாண்டிடுச்சு. தட் இஸ் 14 மில்லியன் பேரல்ஸ் பெர் டே. ஒரு மில்லியனுங்கிறது 10 லட்சம் பேரல். சப்ளை குறைஞ்சதுனால டிமாண்டும் கீழே வந்து அட்ஜஸ்ட் ஆனோம் அப்படிங்கிறாங்க. இதனால் நம்மளுக்கு என்ன நியூஸு? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் ப்ராப்ளம் இப்போதைக்கு சால்வ் ஆகாது. இந்த சிலிண்டர் ப்ராப்ளம் டொமஸ்டிக்குக்கும் போகலாம். விலைவாசி ஏறும். அதனால் குளோபல் growth குறையும். ஆல்ரெடி படுக்கையாக இருந்த எக்ஸ்போர்ட்ஸ் இன்னும் படுக்கும். ரூபாவை கிராவிட்டி இழுக்கும். ஃபர்டிலைசரு கஷ்டம். ஜூன் மாதத்தில் நம்ம வந்து மான்சூன் வரும். மான்சூன் போது நம்மளுக்கு நல்ல மழை இருக்காது. மழை நல்லா இருந்தாலும் ஃபர்டிலைசர் இருக்காது. ஃபர்டிலைசர் எங்கேயாவது வாங்கி கொடுக்கலான்னா சப்சிடி ஏறும். மினிமம் 20லேருந்து 25% வரைக்கும் நம்மளோட டெஃபிசிட் ஏறும். இதனால் கவர்மெண்ட் இன்னும் கடன் வாங்கும். அதனால் வட்டி விகிதம் ஏறும். பாண்டு ஏறும். இதெல்லாம் இந்த இப்படியே கண்டினியூ ஆச்சா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். ரூபா 95 தாண்டிடும். சத்தத்துக்கு போகும். அதை நம்மளே சத்தத்துக்கு விட்டுருக்கலாம். இப்படி ஒரு $20 பில்லியன் வேஸ்ட் பண்ணிவிட்டு சத்தத்துக்கு விடணுமா அப்படிங்கிற கேள்வி. மியூச்சுவல் ஃபண்ட் ஏஇஎம் Q4ல் ஃப்ளாட்டாக இருந்துச்சுது. ஆனால் எங்களுக்கு நிறைய பேர் காசு கொடுத்தாங்க. ஆனால் காசு கொடுத்தாங்கன்னா விலை ஏறணுமேடா தம்பி. வால்யூம் ஏறணுமே. மார்க்கெட்டும் எங்கேயும் போகல, வால்யூமும் எங்கேயும் போகலன்னா என்ன அர்த்தம்? நீங்களே ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் பண்ணிக்க வேண்டியது. கோல்டு ETF வந்து மக்கள் வெள்ளை எடுக்கிறாங்க. நல்ல ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இது வந்து குளோபலுங்கிறாங்க. அதனால் இது குளோபல் நியூஸாக இருக்கும். மக்கள் வந்து கோல்டை ப்ராஃபிட்டபிளாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் விற்கிறாங்க. $2.65 பில்லியன் விற்றுக்கிறாங்க. நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும் கண்குத்திப்பா மாதிரி. அந்த கோல்டை வச்சுட்டு மங்காத்தா பீரியட் உள்ளே வந்துருச்சுன்னா நம்ம இதை விட்டு ஓடி போகணும். ஒரு நாள் நீங்கள் எல்லாம் பயங்காட்டினத்துலேயே இது மாதிரி மங்காத்தாலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு அப்டேட் வந்தால் உடனே உங்களுக்கு சொல்லிவிடுவோம். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு அமோகமான ரிசல்ட்டு. 7% தாண்டிடுச்சு. அதனால் 725 தாண்டி மார்க்கெட்டு எங்கேயோ போயிட்டுருக்குது. அதனால் நம்மளுக்கு நிறைய பேர் சந்தேகப்பட்டீங்க. இதே சேனலில் இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது
அப்படின்னீங்க. இன்னும் கேஸும் முடியலை. இட் இஸ் ஒன்லி 1.15 டைம்ஸ் புக்கில் இருக்குது. அதனால இது 2 டைம்ஸ் புக்காக போச்சு. லாங் டேர்மில் இதோட பல மடங்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த கேஸ் செட்டில் ஆச்சுன்னா. அதனால் எவ்ரி டிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் 1, 2ன்னு சுரண்டுங்க. ஐடிசி வந்து ஃபேபிலே அப்படிங்கிற அவங்களோட சாக்லேட்டை டெவலப் பண்ணி ப்ரீமியம் சாக்லேட்டில் இறங்கலாம், அதில் டபுள் டிஜிட் growth பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெண்ட்டு வந்து போனஸோட டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மே 29. மே 29ஆம் தேதி அன்னைக்கு உங்கள்கிட்ட ட்ரெண்ட் ஷேர் 2 இருந்தால் ஒரு ஷேர் ஊசியில் கிடைக்கும். போனஸை நம்பி கன்சிடர் பண்ணாதீங்க, இன்னும் வயிற ஊசி. இங்கேருந்து 50% விழத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. டைட்டன் என்ன சொல்கிறான், ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டை நாங்கள் பெருசாக்கி அந்த பிஸ்னஸை நாங்கள் ஹை க்ரோத் ஏரியாவை கொண்டு போகிறோங்கிறாங்க. விப்ரோவை ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ஸில் வாங்கியிருந்தவங்க இந்த பைபேக்கில் ரீட்டைல் போட்டாங்கன்னா எவ்வளோ வருங்கிறத கணக்கு போட்டு 8லேருந்து 14% ரிட்டர்ன் வருங்கிறாங்க. சரி, நீங்கள் வாங்கி சப்ளை பண்ணிங்கன்னா 14% ரிட்டர்ன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறாங்க. இன்ஃபோசிஸ் வந்து Q4 நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் டிஃப்ளேஷ்னரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதுனாலையும், டிஃப்ளேஷ்னரினா இருக்கிற கான்ட்ராக்டுக்கே விலை குறையும் அப்படிங்கிற அர்த்தம், ப்ளஸ் ஆட்களை நாங்கள் சேர்க்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால சொயின்னு இறங்கிடுச்சு. மஹிந்திரா ஹாலிடேஸோட Q4 ரிசல்ட்டு ப்ராஃபிட் வந்து 43% குறைஞ்சிருக்கு. வீக் ப்ராஃபிட்டபிலிட்டி ஒரு கன்சர்னுங்கிறாங்க. இது லாங் டேர்மில் ஒரு பெர்மனன்ட் ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஹாலிடே ஹோம் மாதிரி அதை வேல்யூ பண்ணால் ப்ராப்ளம். செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ ஷேரை ப்ளெஜ் பண்ணோன்னு நம்மகிட்ட சொல்லாததுனால நந்தகுமார் மேலே வார்னிங் கொடுத்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அதனால் மணப்புரமில் கவர்னன்ஸ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பெயின் கேபிட்டல் இந்த பிளட்ஜ் ஷேரெல்லாம் வாங்கிடுவான். ஸோ அது பெயின் கேபிட்டல் ஓனர் ஆகிடும். அதனால் இட் இஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம். இண்டஸ்இண்ட் பேங்கோட Q4 ஸ்டாக்கு சூப்பராக இருக்குது. அது ரேலி பண்ணிட்டுது 594 கோடி ரூபா லாபத்தில். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் எங்கேயும் போகாதுங்கிறேன். அதே தான் இது. ப்ராஃபிட்டும் 14% இருந்தாலும் மார்ஜின் ப்ரெஷரில் இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒரே குசி. 6 வருஷத்துக்கு வரலாறு காணாத அளவுக்கு ப்ராஃபிட் ஏறி இருக்குது. ஏன்னா வால்யூம் ஏறி இருக்குது. அண்ட் இது வந்து காஸ்ட்டு மட்டும் ஏறும் அப்படிங்கிறாங்க. இது பேசிக்லி ஒரு கமாடிட்டி ப்ராடக்ட்டு. கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீணாக செலவு பண்ணுறச்ச இவங்களும் அந்த காசை இவங்களுக்கும் இது குசியாக இருக்கிறோம். ஸோ அதனால் அல்ட்ராடெக்கு சூப்பராக இருக்குது. நம்ம இந்தியா சிமெண்ட்ஸையும் முழுங்கிடுச்சு. இது மாதிரி சிமெண்ட்டில் சம்பாதிச்ச காசை போட்டு தான் இதையும் ஆர்சிபியும் வாங்கி கொடுத்துருக்குறாரு. பையனுக்கு கிரிக்கெட் தான் விளையாட முடியல, ரஞ்சிக்கு மேலே ஆட முடியல. ரஞ்சியில் நல்ல பிளேயர் அவர் பையன், ரஞ்சிக்கு மேலே போக முடியல. அப்போ நான் சரிடா இந்த விராட் கோலி டீமை வாங்கி கொடுத்துட்டேன் வச்சுக்கோன்னு கொடுத்துட்டாரு. இப்போ அவன் சேர்மனாக இருந்து விராட் கோலியோட கிரிக்கெட் ஆடிட்டுருப்பான். நிப்பான் ஏஎம்சி ரிசல்ட்டு 30% ஏறி இருக்குது. இதில் பெருசாக நம்மளுக்கு ஒன்றும் கெயின்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் ஏஎம்சியை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. ஜஸ்ட்டு இப்போ ஏஎம்சி வந்து வெறும் உங்கள்கிட்ட ஃபீஸை போட்டே காசு பண்ணி 30% காஸ்ட் ஏறி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். சிட்டி யூனியன் பேங்கோட ரிசல்ட்டும் சூப்பராக இருந்தது. பட் ஆல்ரெடி இது வைர ஊசி. ஐடிஎஃப்சி தான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி வந்து ஃப்யூச்சர் புதுமையாமல் எதிர்காலம் அப்படின்னு வைத்தி சொல்லிட்டாரு. பேங்க்ஸில் வந்து ட்ரெஷரி லாஸஸ் ஏறும், வந்து ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. இதில் என்ன மெயின் நியூஸ்னால், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து லோன் நார்ம்ஸை டைட்டன் பண்ணி குளோபல் நார்ம்ஸை கொண்டு போயிட்டான். இது வரைக்கும் என்னென்னா 90 நாள் ஒரு ஆள் பணம் கட்டலைன்னா தான் அந்த அக்கௌண்ட் என்பிஏ. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃப்யூச்சர் கிரெடிட்டை மெஷர் பண்ணி எந்த கம்பெனியெல்லாம் என்பிஏ ஆகும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து அந்த ஃபார்மனால் வீக் கம்பெனிஸ்ன்னு தெரிஞ்சிடும். அவன் விழுந்து விழுந்து வட்டி கட்டினாலும் அவன்லாம் தொப்பா பார்ட்டி, எப்போ வேணால் கோவிந்தாயிடுவான்னு சொல்லி, அதனால இசிஎல் அப்படின்னா எமர்ஜிங் கிரெடிட் லைபிலிட்டி அப்படிங்கிறத போட்டு இன்னும் என்பிஏ நாம்ஸை டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பப்ளிக் செக்டர் பேங்க்கெல்லாம் ஒரேடியாக படுத்துது. 2 நாளாக பப்ளிக் செக்டர் பேங்க் ஒரே ப்ராப்ளம். அதே சமயத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறிட்டே போகிறதுனால
இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடும் அப்படின்னு பாண்ட் ரேட்லாம் ஏறினதுனால கவர்மெண்ட் பாண்டை கம்பல்சரியாக வாங்கின பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு மார்க் டு மார்க்கெட் லாஸும் ஏறி இருக்குது. அதனால் பிஎஸ்யூக்கு பேட் டைம். ராயல் என்ஃபீல்டு என்ன பண்ணுறான், 250 to 350 சீரீஸில் 93% மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருக்கிறான். என்ன தான் தலையால் குப்புற அடித்தாலும் நம்மளோட ஹீரோ மோட்டார்ஸு ஒரு ஹார்லி டேவிட்சன் இறக்கினாலும், பஜாஜ் த்ரைம்பை இறக்கினாலும், சூப்பர் ஹை பைக்கில் வேணால் பிடிக்குது. பட் இதெல்லாம் முடியலை. இதில் ஆர்டினரி 250 350 சீஸில் இவன் என்ஃபீல்டு ராஜா மாதிரி உட்காந்துட்ருக்கிறான் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க. அது உண்மைதான். மாருதியோட சேர்மன் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் ஈவியை மட்டும் நம்பக்கூடாது, நம்ம பயோகேஸையும் நம்பணும். அதனால் பயோகேஸ் இன்ஜின் வண்டியும் பண்ணலாம். உரம் ஃபுல்லாக எங்கே போகுதோ அந்த டைரெக்ஷனில் தான் நம்ம போகணும். நீயா ஒன்று கனவு கண்டு நம்ம கேஸில் கட்டர் கேஸ் மாதிரி நம்ம கேஸ்லாம் எடுத்து பண்ண முடியாது. இதெல்லாம் ஃபெயிலியர் மாடல். இந்த சிஎன்ஜியே கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெட்ரோல் விலை ஏறப்போகுதுங்கிறதுனால டாட்டா வண்டியும் ஜேஎஸ்டபிள்யூட ஸ்மால் வெஹிக்கிளும் வாங்கினாங்க. எங்கள் ஏற்று வீட்டில் ஒரு தாத்தா இருக்கிறாரு, ரிட்டையர்டு தாத்தா. அவர்கிட்ட 2 வண்டி இருக்குது. ஒன்று டொயோட்டா பிரிய வண்டி, இன்னொன்று ஸ்விஃப்ட் டிசைர் வச்சேன். 2 நாளாக நான் பார்க்குறேன், சடனாக அந்த ஸ்விஃப்ட் டிசைர் காணாமி புதுசாக ஒரு டாட்டா வண்டி இறங்கிடுச்சு. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஏண்டான்னு வாட்ச்மேனை கேட்டேன். சார், பெட்ரோல் பில் ரொம்ப ஆகுது, அதனால் பேசாமல் எலக்ட்ரிக் வண்டி வாங்கிடலாம் அப்படின்னு தாத்தா எலக்ட்ரிக் வண்டி வாங்கிட்டார். அப்போ தாத்தா கன்வின்ஸாக எலக்ட்ரிக் வண்டி வாங்கிட்டார்னா எலக்ட்ரிக் அக்செப்டன்ஸு இன்னும் உள்ளே போயிட்டு இருக்குது. அதனால் இப்போ டாட்டா எலக்ஸி என்ன பண்ணுறான்னா, இவி டெக்னாலஜி நான் வச்சுருக்கிறேன், ஜேஎஸ்டபிள்யூ மோட்டர் வைகோ சைனா, எந்தெந்த டெக்னாலஜியை வைக்க நான் உனக்கு ஆர்என்டிலாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி ஜேஎஸ்டபிள்யூவும் டாட்டா எலக்ஸியும் ஒரு டைப் பண்ணியிருக்கிறாங்க. அமேசான் தான் காசு போட முடியுமான்னு பார்த்து கூகுளும் ஒரு $40 பில்லியன் இறக்கி, இந்த அப்படி ஆந்திரப்பி டேக் 40 பில்லியன் கேஷாக வாங்கிக்காத, என்கிட்ட நிறைய ஸ்பேஸ் இருக்குது, க்ளவுடாக யூஸ் பண்ணி $40 பில்லியன் போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி முக்கிய செய்தி. மீதி வர செய்தியை நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட்டு பேசாமல் ஒரேடியாக இறக்கிடலாம். அதை கேட்காம மியூச்சுவல் ஃபண்டுங்க உங்கள் காசை வச்சு ஒரு நாளைக்கு ஏற்றி அடுத்த நாளைக்கு இறக்கி ஓவரால் லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, மார்க்கெட் பெருசாக விடலன்னு. போன வாட்டி ஃபஸ்ட்டு டைம் 23,000 போகிறச்ச ₹81 இருந்தது. இன்றைக்கி 95 96 இருக்குது. நீங்கள் போய் எஸ்பிஐயில் வாங்கினா 98ங்கிறான். அந்த ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17% போயிடுச்சு. நம்ம வெறும் 15% வச்சுப்போம். அந்த 23க்கும் இந்த 23க்குமே 15% டமால். அப்படின்னா 3500 பாயிண்ட்டு கிடையாது. 23 3500 பாயிண்ட் போயிடுச்சுன்னா 19,500. இதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் $1-2 கோல்டு இதை மறக்காமல் இதிலேயே கேம் ஆடுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.
எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்சியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட். அண்ட் இதுல வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்க குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.